ஆனால் என் கூட தான் ஒன்று பார்க்குது. செல்லு பார்த்துட்டு இருக்கு. சரி என் கூட பார்க்குது. எனக்கு என்னமெல்லாம் சிந்தனை யூடியூப்ல இருக்குது. ஏன்னா பக்கத்துல முகத்தோட முகமும் வச்சு அதையே பார்த்துங்க, அதுவும் பார்த்துங்குது. தானாவே ஃபேன் ஓடும். தானா ஓடும் ஃபேனு. நானே நாங்கள் தானா போடும். நாங்கள் எப்படி பாத்ரூம்ல போய் குளிக்கிறோமோ அது மாதிரி பாத்ரூம்ல குளிக்கும். நாங்கள் எப்படி கிச்சன்ல போய் சாப்பாடு செய்யறோமோ அது மாதிரி சாப்பாடு செய்யும். எங்கள் வீட்டு பீரோவை தானா திறந்து தானா மூடும். சேர் அங்கே இருக்குது. சேரு அங்கே இருக்கிற சேர் அப்படி தள்ளிக்கினே கிடந்துச்சு. வந்து இப்படி ஆடுது சேர். கூடவே வாழ்ந்துருமா? கூடவே தான் வாழுது. நாங்கள் உள்ள உட்காந்துருப்போம், பசங்க டிவி பார்ப்பாங்க, நாங்கள் உட்காந்துருப்பேன். இது இந்த படத்தில் மின்னல் நம்ம சல்லுன்னு போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கதையா எங்கள் வீட்டு விஷயம் சல்லுன்னு போவார், அது மாதிரி சல்லுன்னு வெளியே வருவார். அதுவும் உட்காந்து நான் பார்த்து தான் இருப்பேன். ஆள் வரா மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு ஆள் வருவாங்க, அப்படியே உள்ள போவாங்க, வெளியே போவாங்க. ஆனால் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா தெரியும். அப்படியே நல்லா தெரியும். ஒரு ஆள் உள்ள போறதுன்னு தெரியும், வெளியே வரதும் தெரியும். ஆனா போய் பார்த்தா இறக்க மாட்டாங்க. அந்த டைம் பயமா இருக்கும். இல்ல எங்க வீடாச்சு, அதுக்கு பயந்து விட்டா ஓட முடியும். அப்படியே பழகிடுச்சு எங்களுக்கு. நாய் குலைக்கும். நாய் குலைக்கும். எங்க நாய் எங்க வீட்டு கேட்டு திறக்க சவுண்ட் கேட்கும். நான் கேட்பேன், சொல்லுவேன் யாரும் வராங்க அப்படின்னா வெளில பத்தி யாருக்க மாட்டாங்க. அப்ப இவங்க தான் வந்திருப்பாங்க உள்ள. திகிலாம இருக்கும். ஒரு பக்கம் இவ்வளவு எல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எங்க வீட்டு பீரோவை தானா திறந்து தானா மூடும். எங்க வீட்டு பீரோவை தானாவே திறக்கும், தானாவே மூடும். அந்த பெரிய பொண்ணு என்ன மாதிரி வாழும் பேர் போயிட மாட்டான். அவளை இவன் சொல்லுவான், அம்மா நீ போனதுக்கு அப்புறமா அந்த பீரோ பாருமா சும்மா திறந்து முடிங்குது. நான் எப்போ பார்த்து இருக்குது போக முடியுது. யார் திறக்குதுன்னா எது உள்ள வந்துக்குதுமா, அது எப்போ நான் உள்ள போனால் திறந்தது முடியுது. நீ என்ன பண்ணுறேன் ஆமாம் உள்ள வெளியே உட்காந்து வச்சுருப்பான். அது உள்ள மாடி முடியும் இருக்கும். அது மாதிரி ஒரு டைம் எங்கள் வீட்டில் சேர் அங்கே இருக்குது. சேரு நான் வேலை முடிச்சுட்டு போயிட்டேன். காலிட்டு போய் காலெலாம் வலிக்குது. ஏன்னா நின்றுப்பேன், உட்காந்து போற முடியாது வேலை செய்யும் போது. அப்படியே எத்தனை 5 மணி நிற்கிறேனே, காலெலாம் வலிக்கணும்ல. அப்படியே காலெலாம் அமைக்கிற காசில் போய் உட்காந்துக்கிறேன். அங்கே இருக்கிற சேர் அப்படி தள்ளிக்கினே கிடந்துச்சு. வந்து இப்படி ஆடுது சேர். யாரும் உட்காந்துக்கிற மாதிரி நான் தான் பார்க்குறேன். அப்படி என் மனசுக்குள்ளே இதாகிடுச்சு, எதுக்கு இங்கே வந்தேன், உனக்கு இன்னும் வேலை நிறுத்தலை, அங்கே தான் எரிச்சாச்சுல முடிச்சாச்சுல, என் வேலை முடிச்சா உன் வீடு எங்கே அங்கே பார்க்குறோம், இது என் வீடு தானே, எதுக்கு இங்கே வந்தேன், உனக்கு எதுக்கு வேலை. அது நம்ம அங்கே போட்டிலேருந்து உட்காந்து இங்கே வந்து ஆட்டம் காட்டுது என்கிட்ட. அங்கேயே போயிடுச்சு அது. ஆனால் வீட்டில் வரைக்கும் அப்படியே உட்காந்து பாட மாட்டோம். வீட்டில் வரைக்கும் அப்படியே நான் ப்ரேயர் ஆரம்பிக்கும். உங்களுக்கு பயமா இருக்காதா? ஆமாம், பயமா இருக்கும். ஆள் வரா மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு ஆள் வருவாங்க, அப்படியே உள்ள போவாங்க, வெளியே போவாங்க. ஆனா பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா தெரியும். அப்படியே நல்லா தெரியும். ஒரு ஆள் உள்ள போறதுன்னு தெரியும், வெளியே வரதும் தெரியும். ஆனா போய் பார்த்தா இறக்க மாட்டாங்க. அந்த டைம் பயமா இருக்கும். இல்ல எங்க வீடாச்சு, அதுக்கு பயந்து விட்டா ஓட முடியும். இதை இப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அது ஆம்பளை இப்படி நான் எனக்கு என்னமெல்லாம் சிந்தனை யூடியூப்ல இருக்குது. ஏன்னா பக்கத்துல முகத்தோட முகமும் வச்சு அதையே பார்த்துங்க, அதுவும் பார்த்துங்குது. அதுவே இப்படி அதை விட்டுட்டேன். இப்போ என் சிந்தனை இப்படி போயிட்டு என் பக்கத்துல எது இருக்குது அப்படின்னு திரும்பின்னு பார்த்தா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறமா என் பசங்க கிட்ட சொன்னேன், இல்லைம்மா இந்த மாதிரி ஏதோ இருக்கு, நீங்க பாப்பா கை குழந்தைக்குது, எதனா பண்ற போதுட்டு நீங்க உள்ள போயிடுங்க அப்படின்னு அவங்க உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணி அதை வெளியே கொண்டு வாசல் தேத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வந்து படுத்தேன். இப்போ நடக்குது.